ஒவ்வொரு முறையும் என் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது நீ நல்லா நடிகர்தானா, விலை போகுமா என்னும் கேள்வி ஒவ்வொரு முறையும் கேட்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் அதற்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது நல்ல கலைஞனுக்கு பார்த்து நல்ல ரசிகர்கள் கேட்கும் கேள்வி. அதற்கு பதில் சொல்லும் துணிச்சலும் திறமையும் இருப்பதாக நான் நம்பிக்கொண்டிருக்கும் வரையில் நான் இந்த தொழிலில் நீடிப்பேன். ஆக அது எனக்கு பெரிய குற்றமாக தெரியவில்லை. எத்தனை முறை சொல்லியும் எனது நிலைமையையும் என்னுடைய சித்தாந்தங்களையும் என்னுடைய ஒரு கோட்பாடுகளையும் சந்தேகித்து என்ன அரசியல் வர்றதா திட்டமா என்று 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னை எதற்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இதை கேட்பவர்கள் யார் என்று எனக்கு தெரியும். பத்திரிகையாளர்கள் அல்ல, வந்தா சௌரியமா இருக்கு இந்த பஸ் பிடிச்சு போகலாமே நினைக்கிறவங்க. இது வேற ரோட்டுங்க, அந்த ரோட்டு போகாது. ஏறாதீங்க, ஏறுனா பாதியில் வண்டியை நிறுத்தி இறக்கி விட்டுட்டு தான் போவோம். என்னை கேள்வி கேட்கிறார்கள், என்னுடைய நேர்மையை கேள்வி கேட்கிறார்கள். அந்த கோபத்தில் தான் நான் இங்கே பேசுறேன். நான் என் நடிப்பை பற்றி கேளு, நான் அடுத்த படத்தில் மன்னிச்சுங்க, அதில் உங்களுக்கு பிடிக்கலன்னா அடுத்த படத்தில் நல்லா நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை கேள்வி கேட்காத, ஏன்னா நான் ரொம்ப ரத்த காயம்பட்டுத்தான் இந்த நேர்மை பழகி இருக்கிறேன். ஸோ இதனை சந்தேகிக்கும் பொழுது எங்கேயோ என்னுடைய பூர்வீகத்தை சந்தேகிப்பதாக நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவமானம், தாயை பழி சொன்னது போன்ற ஒரு கோபம் எனக்கு வருகிறது. இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு உங்க பிறந்த நாள் அன்னைக்கு எங்க அம்மாவுடைய கண்ணை தானம் பண்ணிட்டு வந்திருக்கேன் சார், இனிமே நீங்க தான் எனக்கு அம்மா, இருந்துட்டு போறேன் அம்மாவா. அவை சாமி ஆக முடியும்னா என் தம்பிக்கா நான் அம்மா ஆக முடியாத? மரணத்தை வாழ்வின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்ட பலரில் நானும் ஒருவன். அதனால்தான் என் பிறந்த நாளும் என் தகப்பனாரின் இறந்த நாளும் ஒரே நாள் கொண்டாடப்படுகிறது. அது வேறு, இது வேறு. அதை நோக்கி நெருங்காமல் எத்தனை நாள் தள்ளி போடுகிறோமோ அத்தனை நாள் நல்லது என்று நினைப்பவன் அல்ல. எனது கடமைகளில் ஒன்றாக அதை நான் நினைக்கிறேன். மாண்டு வழிவிடுவது, அதற்குள் மற்றவர்களுக்கு சொல்ல நினைத்ததை சொல்லிவிட்டு போவது, முடிந்தால் புரிய வைத்தால் உன்னுடைய மரணம் வீணானதாக இருக்காது. புரியவில்லை என்றாலும் யாராவது இருவருக்கு புரிந்தது அல்லவா, அவர்கள் தொடர்ந்து நீ செய்ய விட்டதை செய்வார்கள் என்று நம்புவோம். இப்படித்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து கேட்குறாங்க, இந்த மேடையில் எனக்கு திருவருட்பா கொடுத்த போது அன்போடு வாங்கிட்டேன் தெரியுமா? என்னை பற்றி என்னுடைய சித்தாந்தங்கள், என்னுடைய பகுத்தறிவு, என்னுடைய இறை மறுப்பு இதெல்லாம் தெரியாமல் ஒரு அம்மா ஆசையாக ஓடி வந்து விபூதி எடுத்து என் நெத்தியில் பூசும் போது அவங்களுக்கு முன்னாடி அதை அழிக்க மாட்டேன். அதுதான் என் பகுத்தறிவு. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் போன்றவர்கள் சொல்லும் கருத்துக்களுடன் ஒத்துப்போவர் நான். எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. எனக்குள்ளது போல் என் படைப்பு என்னை மாதிரித்தானே இருக்கும், அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. என்ன மாதிரி நான் சொர்க்கம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இங்கேயே அந்த வேலையை முடித்து விட்டுத்தான் போவதாக இருக்கிறேன். எனது சொர்க்கத்தை இங்கே, அதற்கான சான்றுகள், மூன்றிய கன்றுகள், விதைகள், ஏதாவது ஒன்று அடையாளம் பார்த்து விட்டுத்தான் நான் போவேன். இங்குதான் எனது சொர்க்கம், நரகமும் இங்குதான் இருக்கிறது. எனக்கு நாத்திகம் என்ற பெயரிலேயே விருப்பம் கிடையாது. நான் நாத்திகன் அல்ல, தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நான் கேள் கேள் கேள், அவசரப்படாத. நாஸ்தி ஆஸ்தி என்ற வட சொற்கள், இதை செய்யவில்லை என்றால் நீ நாஸ்தி, இதை செய்தால் உனக்கு ஆஸ்தி என்ற ஆசை காட்டும் பட்டங்கள் அவை.
அதையா நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன்? ஆமாங்க, நான் இறை மறுத்துட்டேன், அதனால நான் நாத்தி, இனிமே எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்னு ஒத்துக்க போறேன். நான் ஒத்துக்குவேன். நான் அதனால நாத்தி என்கிற பேர் எனக்கு பொருந்தாது. நான் பகுத்தறிவாளன். நாளைக்கு ஏதாவது ஒரு மந்திர சக்தி உள்ள சாமியார், மகாகணம் பொருந்தியவர் ஒரு தெய்வத்தை கொண்டு நிறுத்திவிட்டால் கைகுலுக்கி வரவேற்பேன், கும்பிட மாட்டேன். செய்வதாய் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ஏன் நிறைவேற்றவில்லை என்று ஒரு கேள்வியும் கேட்பேன். சுனாமி வந்தபோது எங்கிருந்தீர் ஐயா என்று கேட்பேன். ஏழ்மை வந்தபோது எங்கிருந்தீர்கள் அம்மா என்று கேட்பேன். வெவ்வேறு ரூபம். உங்களுக்கு எதுக்கு ஒரு ஆண் பெண் ஜெண்டர் பால் வேற்றுமை எதற்கு ஐயா அம்மா என்று கேட்பேன். உங்களுக்கு மாட்டு இறைச்சி பிடிக்கலன்னா சாப்பிடாதீங்க. அது எக்காரணத்திற்காக நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்கு மருத்துவ ஆதாரங்கள் இருக்கிறது. அதனால் சாப்பிடாதீர்கள். நான் சாப்பிட்டு இருந்தேன். இப்ப என்னை விட பெரிய மிருகங்களை நான் சாப்பிடுவதில்லை என்று முடிவு வைத்திருக்கிறேன். ஏன்னா தனியா காட்டுல நான் மட்டும் கல்லை வச்சுக்கிட்டு இருந்தேன்னா அதை செஞ்சிருப்பேன். நான் யோசிச்சு பார்த்தேன், முடியாது. வலுவில்லாத போது எதற்கு இப்ப வசதி வந்து விட்ட ஒரே காரணத்தினால் நீ பெரிய மிருகங்களை சாப்பிடுற, முடிந்தால் சின்ன மிருகங்களை சாப்பிடு. அதுவும் கிடைக்கலன்னா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போ. அது கூட இல்லாம எத்தனையோ பேர் இந்தியாவில் இருக்காங்க. அதை கவனி. என்ன சாப்பிடலான்னு மெனு போட்டு கொடுக்காத, சாப்பாடு போட. இன்றைய உலக விஞ்ஞானிகள் பூச்சிகளை சாப்பிடுவது நன்று, மாடு கன்றுகளை சாப்பிடுவதை விட அது பெட்டர்னு சொல்றாங்க. இப்ப புரியாது, எல்லாரும் சிரிப்பீங்க. இன்னும் 30 வருஷம் கழிச்சு அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா மாறப்போகுது. தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். என்ன பூச்சி காட்டுறேன் இப்ப, அப்போ அது பெருவிருந்தா போகிறது வருங்காலங்களில். அப்பொழுது யாராவது ஒரு பூச்சி சாமியார் வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது நடந்துகிட்டே இருக்கும். என்னுடைய டாலரன்ஸை பற்றி சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்துல நான் உங்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்க போய் தப்பா வெளியில பேசிடக்கூடாது. நாம் மற்றவர்களை சாடுவது என்பது நியாயமான முறையில் மட்டுமே இருக்க வேண்டும். கோபத்தினால் சாடிவிட்டோம் என்பது இருக்கக்கூடாது. அதை நான் கட்டுப்பாடாக உங்களுக்கு கட்டளையாக சொன்ன போது பல முறை கடைபிடித்திருக்கிறீர்கள். அதற்கான நற்பெயரையும் அனுபவித்திருக்கிறீர்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம்மை அவதூறு பேசியவர்களை பதிலுக்கு அதைவிட அசிங்கமாக பேசுவது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதற்கான சொல் வங்கி இருக்கிறது உங்கள் மனதில். என்றாலும் அதை செய்யக்கூடாது என்று நான் தடை போட்டதும் அதை நீங்கள் பிடித்து வைத்திருந்தீர்களே, அதற்கு நன்றி சொல்லும் விழாவாகவும் நம்மளோட பலசாலி ஒருத்தனை அடிக்கிறதுக்கு தைரியம் வேணும். 10-15 பேர் இருந்தான்னா வீரம் வேணும். அதுக்கும் மேல இருந்தா அது மகாவீரம். அதனாலதான் அவருக்கு மகாவீரன் பேர் வச்சாங்களோன்னு நினைக்கிறேன். மகாவீரம் என்பது என்னவென்றால் அஹிம்சை. அங்கே போய் முடிகிறது. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்த்துக்கொள். மற்றபடி அந்த வார்த்தையை, அஹிம்சை என்ற வார்த்தையை நீங்கள் உபயோகிக்காத. மனிதர்களுக்கு காட்ட முடியாத ஒரு அன்பை நீங்கள் மிருகங்களுக்கு காட்டி பிரயோஜனம் இல்லை. முதலில் அதை கற்றுக்கொள்வோம், நாம் கற்றுக்கொள்வோம். அவங்கள்ட்ட விமர்சனம் சொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, எது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதோ அதை சாப்பிடுங்க. ஆனா மற்றவர்கள் பால் எதையும் வலியுறுத்தாதீர்கள். திடீர்னு எல்லாரும் இங்க விழுந்து நமாஸ் பண்ணுங்கன்னா யாரும் ஒத்துக்க போறதில்லை. திடீர்னு நீங்க எல்லாரும் விழுந்து வெங்கடாஜலபதியை கும்பிடுங்கன்னா பல நண்பர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல இயேசுநாதரை எல்லாரும் கும்பிடுங்கன்னு நான் இங்க திருச்சபையா இதை மாற்ற முற்பட்டால் அது நடக்காது. அதற்கென்று கூட்டங்கள் வேற இருக்கின்றன, அவை கூட்டங்கள். இது அது அல்ல. இதைத்தான் நான் இத்தனை 35 வருஷம் அமைதியா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் இல்லாம சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மறுபடியும் என்ன சொல்ல வைக்காதீர்கள். விருதுகளை திருப்பி கொடுப்பேன் என்று கமல் சொன்னது மிகவும் தப்பு. தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிர்ப்பான விஷயம் என்கிறார்கள். அது எப்படி எதிர்ப்பான விஷயம்?
காந்தியார் அவர்கள் வெள்ளையர்களை எதிர்த்து நின்றார்கள். அங்கே வாங்கின பட்டத்தை, வக்கீல் பட்டத்தை திருப்பி கொடுக்கணுமா? வெள்ளைக்காரன் கொடுத்தது. அது திருப்பி கொடுக்கறதுனால என்ன சாதிக்க போகிறீங்க? அடுத்து வாதாட வேண்டிய வழக்கு வாதாட முடியாமல் போகும். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை அரசு கொடுத்ததல்ல, 12 அறிஞர்கள் கொடுத்தது. அவர்களை நான் அவமதிக்க மாட்டேன். சகியாமை இங்கே வளர்ந்து கொண்டு வருகிறது என்றால் குரல் கொடுக்கிறேன். இதோ அதுதான் அந்த குரல். என்னுடைய பேச்சு சுதந்திரமும் என்னுடைய நண்பர்களின், சகோதரர்களின், குடும்பத்தின் சுதந்திரமும் அடிபடும் என்ற சந்தேகம் வந்தால் குரல் கொடுப்பேன். அதற்கு கட்சிக்கு ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அரசியல் வர்றீங்களான்னு கேட்கிறாங்க. வேண்டாம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கையை கரையாக்கி கொள்கிறேன். அந்த கரை போதுமானது. மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நற்பணிகளை செய்து கொண்டிருக்கும் எங்கள் தோழர்களை அந்த வேலையை செய்ய விடுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். இங்கே பார்த்திருப்பீர்கள், இங்கே பணம் கொடுக்க வந்தவர்கள் கொடுக்கிறோம் என்ற செருக்கு கொஞ்சமும் இல்லாமல் பெறுவது போல் வந்து கொடுத்து விட்டு போனார்கள். தான் வாங்கிக் கொள்ளும் ஒரு யாசகமாக அதை அப்படி மரியாதையா எடுத்துக்கன்னு சொல்லி எனக்கு இப்படி வச்சு எடுத்து கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தர்மவான்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். எல்லாரையும் விமர்சிக்கிறாரு, தன்னை விமர்சித்துக் கொள்வதில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இங்கே நம்மை பற்றிய ஒரு விமர்சனம். ஒரு சிலர் பேசுகிறார்களா, கொஞ்சம் இந்த மாதிரி விழாக்கள்லாம் பண்ணும்போது இந்த இதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் ஏதாவது கொடுப்பாரா அப்படின்னு கண்ணடிச்சு கேட்டாங்களாம். என்கிட்ட தங்கவேலு சொன்னார். அது நான் சொன்னேன், அந்த தம்பிகள் அடுத்த வருஷம் வேண்டான்னு சொல்லிருங்க, தள்ளி இருக்க சொல்லுங்க. இது வள்ளல்களின் கூட்டம். எந்த ஏழ்மையிலும் இங்க பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. எப்படிப்பட்ட ஏழ்மை இருந்தாலும் இங்க பிச்சைக்காரனை பார்க்க முடியாது. எல்லாருமே தர்மவான்கள். அப்படித்தான் பழக்கி இருக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் தம்பிகளை, எங்கள் சகோதரர்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு வேற இடம் இருக்கு, வேற தலைமை இருக்கு, அங்க போயிடு. இங்கேயும் பணம் பார்க்கலாம், ஆனா நம் கைவிட்டு நல்ல காரியத்திற்காக அது போய்கொண்டிருக்கும் பொழுது பார்க்கலாம். வரவு பார்ப்பது என்பது அது உன் கடமை, தனி கடமை. அது என் கடமை, தனி கடமை. கொடுக்கும் போது இப்ப வந்து நாம் கொடுத்துட்டேங்கிற பெருமை இல்லை, கொடுக்க முடிந்ததே என்ற பெருமை தான் எனக்கு இருக்கிறது. எனக்கு அந்த பலத்தையும் கொடுத்தது உங்களை போன்ற ரசிகர்கள் தான். ஒரு சிலர் வெளியே இருக்கிறார்கள், இன்னும் நம் சித்தாந்தம் புரிந்து கொண்டு இங்கே வரவில்லை. அவர்களும் இருக்கட்டும், ஏன்னா அந்த வசூலை வச்சுதான் நான் சில விஷயங்கள் செய்ய முடியுது. மறுபடியும் உங்களிடத்தில் நான் விடும் வேண்டுகோள், நாம் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல. அரசியல் புரியாதவர்களும் அல்ல. புரிந்தால்தான் அதிலிருந்து விலகி இருக்க முடியும். திருவருட்பா கொடுத்தாரு, ஒருத்தர் வந்து வட சொல் இலக்கியம் ஒன்று, மித்தாலஜி ஒன்று கொடுத்தாரு. அதையெல்லாம் படிப்போம். எதை சாடுகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காக படித்தே ஆக வேண்டும். நீங்களும் படிக்க வேண்டும். படிப்பு கண்டிப்பாக உங்களை நர்த்தசையில் கொண்டு சேர்க்கும். நல்ல படிப்பாக இருக்கும் பட்சத்தில். சந்தோஷத்துக்காக படக்கதை பார்த்தால் நன்றாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன மாதிரி படம் என்பதையும் முடிவு கொள்ளுங்கள். படக்கதைக்கு நான் விரோதி அல்ல. சில படங்கள் மனதை மயக்கும், அவ்வளவுதான் அதோட வேலை. சில படங்கள் உங்களை கேள்வி கேட்க வைக்கும். எல்லாவற்றையும் நான் கிரகித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பெரியார் சொன்னதையும் ராமானுஜர் சொன்னதையும் என் வாழ்க்கை மேம்பாட்டு கருவிகளாக்கிக் கொள்ள விரும்புகிறேன். நிராகரிக்க வேண்டியதை நிராகரிக்கிறேன்.
கருவேப்பிலையும் சேர்த்து தான் சாப்பிடணும்னு நீங்க கட்டாயப்படுத்த முடியாது. இலையில் கொஞ்சம் மிஞ்சும், அது வேறு விதத்தில் உரமாகும் சமுதாயத்தை. என்னை பொறுத்தவரை இங்கே வந்திருக்கும் இந்த கூட்டம் ஒரு செழுமையை நோக்கி, அறிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. யாத்திரை முடிந்து விட்டதாக மட்டும் கனவு காணாதீர்கள், வந்து சேர்ந்து விட்டோம் என்று மட்டும் நம்பி விடாதீர்கள். நடை தொடரட்டும். நான் உங்கள் தலைவனான இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது கூட இல்லை, எடுத்துக்கொண்டது. எவ்வழி நல்வழி என்றெல்லாம் நான் நினைக்கிறேனோ, சந்தேகம் வரும்போதெல்லாம் பெரியவர்களிடம் கேட்டு இது சரியான வழிதானா என இத்தனை பேர் வருகிறார்கள் கூட. தப்பு வழியில் போயிடக்கூடாது, திருப்ப திருப்ப சொல்லுங்கள் என்று விவாதித்து உங்களை வழி நடத்துவதற்கு முன்னால் ஒரு ரூட் மேப் போட்டுக்கிட்டு தான் உங்களை கூட்டிட்டு போறேன். நான் பெரும் அறிவாளிகள் எனக்கு அறிவுரை சொல்லுகிறார்கள், விமர்சிக்கிறார்கள். நீ சென்ற வழி தப்பு, திருப்பு, கூட்டம் குழியில் விழுந்து விடும் என்று என்னை விமர்சித்தவர்கள் உண்டு. அப்படி விமர்சித்தவர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் சொன்ன ஒரு கதை பெரியவருக்கு அவமரியாதையாக விடும் என்பதனால் பெயரை சொல்லவில்லை, நான் சொல்லலாம். அவரும் ஒரு பெரிய வீரர் தான், ஜெயகாந்தன் அவர்கள். அவரைத்தான் ஒரு மேல் ஒருத்தர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டா உடனே அவருடைய பெருமையை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க மன்னிக்கணும்னு சொன்னேன். சும்மா அவன் சொன்னது கரெக்ட் தான்ட்டாரு, அவர் சொன்னது கரெக்டுங்கிறாரு. என்னை அது எல்லாத்துலேயும் விதண்டாமாதமா இந்த ஆளுக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதற்கு பிறகு அந்த ஊனமற்ற இளைஞர் காலில் விடும்போது, என்ன அசிங்கம் பண்றீங்க கமல் அப்படின்னு என்னை வைத்தார் அவர். அவ்வளவு பெரிய மனிதர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அந்த அந்த நிகழ்வே அவர் எழுதிய ஒரு கதை மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஜெயகாந்தன் கதை இப்படித்தான் இருக்கும், ஒரு வித்தியாசமான முடிவு. மனிதன் மேம்படும் ஒரு நிலைமை அதில் விளங்கும். அது அன்னைக்கு விளங்குச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி பல அறிஞர்கள், எதற்காக அறிஞர்களை வச்சு போர் அடிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தெரியாது, இந்த அறிவு சலாம்பு எப்ப மூளையில தைக்கணும் உங்களுக்கு தெரியாது. தைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 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 விஸ்தீரணம் உங்களை அறியாமல் புரியும். அப்படி தைத்த மூளை தான் இது. எங்கேயோ நின்று கொண்டிருந்த பொழுது திடீர் என்று பாய்ந்தது என் மூளை. அதனால்தான் என்னால் ஞானம் சேகரிக்க முடிகிறது. நான் ஞானி என்று சொல்ல மாட்டேன், ஞானம் சேகரிப்பவன். அது காலேஜுகளிலும் புத்தகங்களில் மட்டுமே கொட்டி கிடப்பதாக நினைக்கவில்லை. சமுதாய தெருவுகளில் எங்கும் கொட்டி கிடக்கின்றன. அந்த குப்பையிலிருந்து பொறுக்குபவன் நான். ஸ்வச் பாரத் எனக்கு கொடுத்தது கரெக்டு தான். நான் யாருன்னு தெரியாம கொடுத்திருப்பாங்களா? என் பின்பலம் என்ன, என் சித்தாந்தம் என்று தெரியாமலா கொடுத்திருப்பார்கள்? தெரிந்தே கொடுத்ததற்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் தேசபக்தியையும் தாண்டி உலக பக்தியை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். இந்த வரைகோட்டுக்குள்ளில் இருக்கும் இந்த பாஸ்போர்ட் என்ற விஷயங்கள் எல்லாம் வேடந்தாங்கள் பறவை போல் இழக்கும் காலம் வரத்தான் போகிறது. எங்கும் சொல்வோம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று 2000 வருடம் முன்னால் கூவிய தமிழன் அதை செய்து காட்ட வேண்டாமா? அது செய்வதற்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோமா என்று ஆராய துவங்கினாலே போதும். இந்த மாதிரி அபத்தமான விவாதங்களில் நாம் ஈடுபட மாட்டோம். இந்த விழாவில் என்ன இவ்வளவு கோபமா பேசுறாங்க அப்படின்னா, என்னுடைய நேர்மையை சந்தேகித்த அந்த கோபம் தான். எனக்கு அக்னி பரீட்சை எல்லாம் வைக்க முடியாது, சீதையோட வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஓகே, ஹிந்தியில சொன்னதுனாலதாங்க இந்த வம்பை. ஹிந்தியில
ஹிந்தியில ஒரு வடநாட்டு ஆங்கில இதுக்கு ஹிந்தியில சொல்லிட்டேன். அதுல இருந்தா கிளம்பிச்சு இந்த புயல். இது புயல் கூட இல்லை, வெறும் காத்து தான். இப்ப ஒரு நல்ல சினிமா புயலை பற்றி சொல்லுகிறேன். தூங்காவனம். அது 10ஆம் தேதி இங்கே தீபாவளி நான் கொண்டாடுறதில்ல. உறவுக்காரங்க செத்து போன தினம். அசுரன் ஒருவன் மாண்டான். அந்த வருத்தம் தான் எனக்கு. அவனும் மனிதன் தான் என்று நினைப்பவன் தான். இன்னொரு செய்தி, மகாவீரரும் மாண்ட தினம் அது. தீபாவளிங்கிறதுல மகாவீரர் என்ற ஜெயின முனி மரித்த தினம் அது. அதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொண்டாடுங்க. இப்ப தூங்காவனத்தை பத்தி வருவோம். தூங்காவனம் நல்ல விதமாக வந்திருக்கிறது. தமிழ் தூங்காவனம் இங்கே உங்கள் விருப்பப்படி தீபாவளியிலும், என் விருப்பப்படி 10ஆம் தேதியும், தெலுங்கு சீக்கட்டி ராஜ்யம் 20ஆம் தேதி அங்கேயும் வெளியிடப் போகிறோம். இந்த படத்தின்பால் எத்தகைய நம்பிக்கை எங்களுக்கு இருந்தால் இந்த காலதாமதத்தில் வெளியிடுவோம் என்பதை நீங்கள் நினைத்து பார்த்தாலே என்ன எப்படிப்பட்ட படம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு விளங்கும். மீண்டும் ஒரு முறை எங்கள் கம்பெனிக்கு இது பெருமைக்குரிய ஒரு படமாக அமையும். நீங்களும் சொல்லி மார்தட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு படமாக அமையும். தொழில்நுட்ப ரீதியாகவும் கதை களத்திலும் அதை இயக்கிய விதங்களிலும் ஒரு வெறும் பொழுதுபோக்கு சித்திரமாக இல்லாமல் உங்களை சிந்திக்கவும் வைக்கும் ஒரு சித்திரமாக இது இருக்கும் என்று நம்புகிறேன். படம் இன்னும் யாரும் பார்க்கவில்லை, எங்கள் கூட தான் பார்த்துருக்காங்க. அந்த நம்பிக்கையிலேயே இவ்வளவு தீர்க்கமான முடிவுகள், அழுத்தமான முடிவுகளை எடுத்திருக்கிறோம். நன்றி. படம் ரிலீஸுக்கு பிறகும் உங்களை பெருமையுடன் சந்திப்பேன் என்பதில் எந்த